ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலான்னு மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 1 கிலோவுக்கு பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மண்டையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சுட்டு மாங்காய் போட்டு குழம்பு வைக்கலாம், மிச்சத்தை பொரிச்சிடலான்னு நான் கழுவி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் மீன் குழம்பாக இருந்தாலும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதாக இருந்தாலும் நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை போட்டுத்தே வைக்கணுன்ட்டு அந்த மசாலா பொடியை போட்டுத்தே குழம்பு வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. எந்த குழம்புக்காக இருந்தாலும் புளி குழம்புக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இந்த மசாலா பொடியவே போட்டு வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 கீத்து மட்டும் மாங்காவை அறுத்து போட்டுக்கலாம். நான் மிளகா நிறையா போட்டு அரைச்சதுனால உரப்பு கூடுதலாக இருக்குது. அதனால் தேங்காயும் அரைச்சி ஊற்றி குழம்ப கூட்டி வச்சாச்சு. இந்த பக்கம் மீனை பொரிச்சிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால் 2 அடுப்புலையுமே வச்சாச்சு. சூப்பராக இதுக்குமேவும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும்தான் போட்டு, எந்த பொடியும் கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவ்வளோதே இந்த இதுக்கு மீனுக்கும் போட்டேன். பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்ட பொடியெல்லாம் வாங்கி போடுறதுக்கு இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வத்திருச்சு. மீனை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே மிளகாத்தூள், மசாலா பொடி எல்லாமே அரைச்சி பயன்படுத்துங்க. ஏன்னா அதிக அளவில் கேன்சர் இந்த பொடி, கலர் பொடி சேர்த்து குழம்பு நல்லா கலராக வரக்கு போடுறதுனால தான் கேன்சர் வருதுங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு வீட்டிலே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ சாப்பிட போகிறோம். சூப்பராக மீன் குழம்பும் மீன் பொரியலும் தயாராக